தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் மார்ச் 3 முதல் 25 வரை 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. 8,21,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் முடிவுகள் வருகின்ற 9ஆம் தேதி வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை கிண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்தாய்வு அட்டவணை, விண்ணப்ப கட்டணம், காலி இடங்கள் உள்ளிட்ட விவரங்களை அமைச்சர் வெளியிட உள்ளார். மாணவர்கள் ஜூன் 6ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டில் 3,08,000 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் 7வது நாள் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் கைலாய பரவதம், சிம்ம வாகனம், கற்பக விருட்சம், அன்னவாகனம் உள்ளிட்ட அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாலை நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். அந்த வகையில் திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக பிரியாவிடை அம்மனுடன் சுவாமி நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் மீனாட்சியம்மன் யாழை வாகனத்திலும் புறப்பட்டு 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். வீதி உலாவை காண திரளான பக்தர்கள் மாசி வீதிகளில் திரண்டு சுவாமியையும் அம்மனையும் தரிசித்தனர். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் இல்லாத கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில் மாணவர்களை துன்புறுத்தியது இங்குள்ள அதிகாரிகள்தான் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூணூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்துல கலட்டுறான்? இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு? நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிப்போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால், இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் நடைபெற்ற கனிமவள முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் தனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதாகவும், தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்றும் அரசு சிறப்பு வழக்கறிஞருக்கு சகாயம் கடிதம் எழுதினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் 10 பக்க அளவில் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் விக்கிரமங்கலம் கனிமவள முறைகேடு வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும் என்ற நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். இதனிடையே கனிம முறைகேடு வழக்கில் சகாயத்தை காணொலியில் ஆஜராகுமாறு மதுரை கனிமவள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்படாத வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பாஸ்போர்ட் வழங்க கோரி 2023 ஆண்டு விண்ணப்பித்த நிலையில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி இதுவரை பாஸ்போர்ட் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காகவும் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்து விளக்கமளித்த தமிழ்நாடு காவல்துறை டிடிஎஃப் வாசன் மீது தமிழ்நாட்டில் அதிவேகமாக பைக் ஓட்டியது தொடர்பாக 4 வழக்குகள் உள்ளதாகவும் ஆந்திர மாநிலத்திலும் அவர் மீது வழக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்துள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். உள்துறை அமைச்சரின் உத்தரவுக்கு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை, பாஜக பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை கூட சொல்ல கூட வேண்டாம். இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று கேட்கிறார்களே. இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போன தமிழகம் தானே இது. உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும்? இந்த தேசம் மீது எப்படி உணர்வு இருக்கும்? இந்த தேசம் நன்றாக இருந்தால் தானே நாம் நன்றாக இருக்க முடியும். ராணுவத்தின் மீது, தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற விஷ வதந்திகளை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடு ஒன்றின் சமையலறைக்குள் யானை நுழைந்த காட்சிதான் இது. கூடலூரை அடுத்த நெலாக்கோட்டை பகுதியில் அதிகாலை நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டின் சுவரை இடித்து சமையலறைக்குள் நுழைந்தது. உணவு எதுவும் கிடைக்காததால் மற்றொரு பகுதியில் இருந்த கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. இதையடுத்து அருகே இருந்த வீட்டின் வேலையை தாண்டி சாலைக்கு சென்றது யானை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வந்த யானை எதிரே வந்த சிறுவனை துரத்தியதால் தலை தெறிக்க ஓடிய சிறுவன் நூலிழையில் உயிர் தப்பினார். பின்னர் ஆக்ரோஷம் அடைந்த யானை சாலையில் நின்று கொண்டிருந்த காரை தாக்கியது. இந்நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை வனப்பகுதிக்குள் விரட்டி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்கல் அருகே 2 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வரும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பாகல்மேடு கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மின்கம்பங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆனால் 2 நாட்களாகியும் மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பங்களை சீரமைக்கும் நடவடிக்கையை எடுக்காததால் மின்சாரம், குடிநீர் இல்லாமல் கிராம மக்கள் தவித்தனர். இந்நிலையில் மின்கம்பங்களை சரி செய்ய கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் வெங்கம் தாமரைப்பாக்கம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. சார் பதிவாளர், உதவி பிரிவு அலுவலர், துணை வணிக வரி அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குரூப் 2, குரூப் 2A போட்டித் தேர்வுகள் வாயிலாக அதிகாரிகளை TNPSC தேர்வு செய்து வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான குரூப் 2, குரூப் 2A பதவிகளில் 2327 காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த காலிப்பணியிடங்களுக்கு 7,93,966 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முதல்நிலை போட்டித் தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது.
இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான நிலையில் மொத்தம் 29,790 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இதில் குரூப் 2A தேர்வை 20,033 பேர் எழுதியிருந்த நிலையில் 1,936 காலி பணியிடங்களுக்கான குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. தேர்வு நடைபெற்ற 56 நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து 12வது முறையாக திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் TNPSC பெருமிதம் தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகளவை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ மோதலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் உள்ளிட்ட 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மீண்டும் கண்டனம் தெரிவித்துள்ள ஆண்டனியோ குட்ரஸ் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். Targeting civilians is unacceptable and those responsible must be brought to justice through credible lawful means. It is also essential, especially at this critical hour, to avoid a military confrontation that could easily spin out of control. சமீப காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையே முன்னெப்பொழுதும் இல்லாத பதற்றம் அதிகரித்து வருவதாகவும் அது தனக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குட்ரஸ் கூறியுள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டம் மழையால் ரத்தானதால் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளது. 18வது IPL கிரிக்கெட் தொடரில் 54வது லீக் ஆட்டம் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் மோதின. அப்போது டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட் செய்த டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 133 ரன்கள் சேர்த்தது. இதில் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா ஆகியோர் தலா 41 ரன்கள் எடுத்தனர். ஹைதராபாத் தரப்பில் பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து 134 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்யவிருந்தது. இந்நிலையில் இன்னிங்ஸ் இடைவேளையின் போது கனமழை பெய்ததால் ஆட்டத்தின் 2ஆம் பாதி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்றதும் ஓவர் குறைக்கப்பட்டு போட்டி மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் மழை நின்ற பின் மைதானத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதனால் 7 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ள ஹைதராபாத் அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்தது. அதே நேரம் டெல்லி அணி 13 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவை முழுமையாக கைப்பற்றும் வகையிலான திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருக்கும் காசாவில் பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடந்து வந்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் தலையீட்டை அடுத்து தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. எனினும் காசாவில் இஸ்ரேல் விமானப்படை தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வருவதாக புகார் எழுந்தது. இந்த சூழலில் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் தொடர்பாக இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் காசாவை முழுமையாக கைப்பற்ற ஏகமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காசாவில் ஹமாஸ் நிலைகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பாக தெற்கு பகுதிக்கு அழைத்துச் செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமைச்சரவையின் முடிவால் மீண்டும் போர் தீவிரமாகும் என்று அஞ்சப்படுகிறது.